நல்ல வடிவா இருக்கிறீங்களா அப்படியே அன்னி ஜோதிக்க போறா அதை என்ன சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை பின்னாடி டைம்ல வந்து டீயோட வந்து குடிக்கலாம் அப்போ உடனே சரி அண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்களா அண்ணி? என்னட்டு தமிழால சொல்லுங்க, இங்கிலீஷ் தெரியா எங்களுக்கு. சரியா உரிய வேறமையா சரி. இங்கே வந்துட்டு நான் சொப்டா வந்துட்டு நான் முட்டை ஓட்டா வடியா அடுத்து என்ன சொன்னேன்? மிஸ் பண்ணுவோம் அன்னி கதைங்க வேணும் அண்ணி. அன்னியை லைட்டு பிடிக்க விட்டுட்டோம் நாங்கள் கேக் செய்கிறது அண்ணி என்று சொன்னாங்க. அண்ணி வந்து லைட் பிடிக்கிறா. உண்மையில பார்க்க சாம்பல் மாதிரி கிடையாது தெரியுமா? அன்னைக்கு ஒன்றும் தெரியாது குழந்தை வந்து போட்டு 5 வருமா அவ்வளோதையும் போடணும். மேலே தான் வலிச்சு மேலுக்கு அந்த கேண்டோஸ் போட இல்லையே, பபுள் கேண்டோஸ். வந்துட்டு வெட்டிச்சுக்கிட்டு தோல் மாதிரி வந்து ஆமா சும்மா தொடங்காம இருக்கேன். ஓ சொப்டா இருந்தா கேக் அது. இதுக்கு மேலால வந்து க்ரீம் மேலால வருவது என்ன அம்மா சாப்பிட மாட்டேன். அம்மாவுக்கு வந்து நாளைக்கு புரிஞ்சுக்க வச்சு சாப்பிடுவோம் தெரியுமா? ஒரு லெவலில் இருக்கும். ஹாய் கைவாசன் வரைக்கும் வணக்கம். நான் கைனா ஓகே. அப்போ இன்றைக்கு அம்மா நல்ல வடிவா இருக்கிறீங்களா? அப்படியே அன்னி ஜோதிக்க போறா அதை என்ன சொல்லு. பெண் அழகி அம்மா, ஆண் அழகி இல்ல பெண் அழகி. ஓகே, இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வீட்டுக்கு எங்கே பண்ணிக்கிறோம் பழமையா நிக்கிற மாதிரி பல்லவி பக்கத்துல பூங்கண்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து வந்திருக்கேன், பாட்டு போட்டு கொண்டிருக்கேன். அப்பா என்னம்மா சரி ஓகே. அப்படி இருக்கு. இப்போ இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்களோட பூங்கண்டுக்கு முன்னுக்கு நிக்கிறோமே நம்ம சாரி. அதுக்கு மேனண்டு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அம்மாவும் அம்மாவுக்கு தெரியும் இந்த விஷயம் என்ன அம்மா விளக்கிட்டு நிற்கிறா. மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அண்ணியும் தங்கச்சியும் வந்து ஒரு கேக் கொண்டு செய்ய பண்ணோம். நம்ம நாங்க முன்னமே வந்து அண்ணியே கேட்போம், எங்களுக்கு தெரியாது. அது கேக்கோ ஒரு கேக் மாதிரி தான். அது வந்து சாக்லேட் கொஞ்சம் கூட கேக் தம்பி தங்கச்சி ஓகே. அது வந்து உண்மையிலேயே என்னன்னு சொல்றப்ப தங்கச்சி வந்து கேக் செய்யறவானா இப்ப அது வந்து ப்ரோனி வந்து செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா, ஆனா அது வந்து பெருசா எல்லாரும் வந்து செய்யல. அதே நம்ம அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வழியா அப்ப நாங்கள் எல்லா பொருட்களும் வந்து எடுத்து கிச்சனுக்கு வச்சுக்கிறோமே நம்ம. அதாவது அவன்ல இருந்து எல்லாமே வந்து கிச்சனுக்கு இருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பின்னேற டைமில் வந்து டீயோட வந்து குடிக்கலாம்ன்ற வழியா அப்போ உடனே செய்து நாங்கள் டீ மாற்றி குடிச்சு வீடியோ ஒன்று எடுக்க போகிறோம் கடைசி கட்டத்தில் நம்ம அந்த டைமிங்கான அதானே. அப்போ அதனால வந்து நாங்கள் ப்ரோனி வந்து செய்ய போகிறோம். உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட்டாக வரணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குட பெறும். அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லணும். அன்னைக்கு அந்த சர்ப்ரைஸ் டெலிவரி இந்த ஆர்டர் இருக்கு தானே, அது வந்து உண்மைக்குமே அன்றைய தினம் ஒருக்கா பிரான்ஸ்ல இருந்து ஒரு அண்ணா வந்து ஒரு ஐயாவோ அங்களோ யாருன்னு தெரியல ஃபோன் வந்து எடுத்தது. உண்மைக்குமே அதுக்கு பிறகு ஆன்சர் இல்லை. எல்லாம் வந்து நாங்கள் விலையில இருந்து எல்லாம் வந்து சொன்னாங்க. உண்மைக்குமே நீங்கள் வந்து அந்த என்னன்னு சொல்ற ஆர்டர் வந்து ஏதாச்சும் அந்த இப்போ பிறந்த நாள் இன்றைக்கு 10ஆம் தேதினா நீங்கள் ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணினா தான் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டையும் வந்து போட்டால் தான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யலாம். என்ன
அதுக்கிட்ட செய்யலாம். அதுக்கு பிறகு வந்து யோசிச்சு செய்யல. இப்போ 10ஆம் தேதினா 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ள போட்டால் நாங்கள் அதை வந்து செய்யலாம். ஏன்னா அதோட இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஆர்டர் எடுக்கிறீங்களா எடுக்கிறேன்னு இப்போ நாங்கள் அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். சொன்ன பிறகு வேணுமோ வேணாமோன்னு சொல்லிட்டு வைங்க. உங்களோட நம்மளை நாங்கள் அப்படியே செலவுலேயே வச்சிருக்கோம். சொல்லிட்டு வைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ நான் வந்து சொன்னேன், இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இப்படி எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்காரருக்கு சரி ஊருக்கு இருந்தாலுமே எல்லாரும் எங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம 1000 பேர் இருப்பாங்க, அதில் வந்து 100 பேருக்கிட்ட மாதிரி தான் இருப்போம். நம்ம இப்படி ஃபோன் எடுக்க மாட்டோம். நம்ம அதெல்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து கணக்கெடுக்கக்கூடாது. இப்போ தேவையான ஆக்கள்னா இப்போ உண்மையிலேயே அதை செய்யணுமெண்டா கண்டிப்பான முறையில் அவங்க எடுப்பாங்க. அப்போ அதுக்காக தான் நான் வந்து அந்த விஷயத்தை சொல்கிறேன். அதாவது ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணுமோ செய்யலை ஒருக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா ஓகே நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குமே. அதை வந்து ஓகே அது இல்லாமல் அது நீங்கள் பிறகாதீங்க. ஓகே அது என்னது சரி அது வேண்டாம். இப்போ நாங்கள் வந்து கேட்க மாதிரி செய்வோம். சரி அப்போ அண்ணியும் தங்கச்சி தான் இப்போ கிச்சனுக்கு 2 செய்ய போகிறோம். அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்க போகிறோம். அதாவது இந்த கேண்டோஸ்ல உடைச்சு கொடுத்து அடுத்த முட்டையில் உடைச்சு கொடுத்து சாப்பிட மாட்டோம். வேணுமா அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை மச்சம் வந்து சாப்பிட மாட்டேன். சரி அம்மா நீங்கள் பிளேண்டியே குடிங்க. சரி ஓகே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வீடியோ எங்களோட கிச்சனுக்குள்ள வந்து போவோமா. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ தங்கச்சி பக்கத்தில் நிற்கிறாள். இல்லை இப்போ ஒன்றா சொல்லிக்கிறேன். முதலாவது சுகர் எவ்வளோ? சுகர் 150 கிராம். இது 75 கிராம் எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து டார்க் சாக்லேட். அது பட்டர் வந்து 83 கிராம். டார்க் சாக்லேட் வந்து 120 கிராம். இது என்ன? கோகோ பவுடர் 10 கிராம். இது 2 முட்டை. அது வெண்ணிலா. தேயிலையோ? வெண்ணிலா எசன்ஸ். ஓகே இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அண்ணி தான் வந்து நிற்கிறா. இப்போ அண்ணி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா அண்ணி? அண்ணி வந்து டபுள் பாயில் பண்ண போகிறோம். சாக்லேட் வந்து என்னண்டு தமிழால் சொல்லுங்க. அம்மா இங்கிலீஷ் தெரியா எங்களுக்கு? இது வந்து உருக்குறோம். சரியா அந்த இதுல ஹீட்ல ஒரு சுடுதண்ணி இருக்கு. சுடுதண்ணி போத்தல் வாங்கடா பின்னுக்கு. எடுத்து வச்சுட்டோம். சரி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அம்மா நீங்கள் சாப்பாடு போடுங்க. அப்பாவுக்கு பசிக்குதான் சரியா? இல்லை நீங்கள் டவுன் பாய் செய்யுங்க, நாங்கள் பார்த்துக்கொண்டே போவோம். இதான் வந்து அந்த தட்டு இங்கே வரும் கணக்கான ஒரு தட்டு ஒன்று கிடக்குது. இதுக்குள்ள வந்து ப்ரௌனி வந்து செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கச்சின்னு சொல்கிறேன். அண்ணி வந்து அந்த இதுக்கு என்ன பேட்டியானது சொன்னி? இதுக்கு வெண்ணிலா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணி என்ன செய்யறீங்க? இது வந்து சாக்லேட் மட்டும் தான் போட்டோம் நாங்கள். அதுக்குள்ள மாயரி நம்ம இப்போ பட்டரும் போட்டுட்டோம். இப்போ ரெண்டும் சேர்ந்து உருகி வரும். உருகி வருமே. சரி இஞ்சால பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் கிடக்கு. முட்டையை அடித்து ஊற்றலாமே. இதுக்குள்ள ஒரு முட்டையை அடித்து ஊற்றி விடுங்க. இல்லை அது வந்து புறம்பா அடிக்கிறது. சீனி அதெல்லாம் போட்டு புறம்பா அடிக்கிறது. சரி இப்போ நாங்கள் இது டபுள் பாயில் பண்ணி ஆகட்டும். நல்லா கரைஞ்சி கொண்டு வர. அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள செய்யணும். என்ன செய்யறீங்களா இதுக்கு? முட்டை அடிக்கும். முட்டை அடிக்க போகிறீங்களா? ரைட் அடிங்க. உடையங்க முட்டையை உடையங்க. ஆனால் கேக் செய்கிற கிட்ட வேண்டி தான் வச்சுக்கிறாள். அனுத்து அதிகமாக எடுத்து ரைட் முட்டையை அடிச்சு ஊற்றுவோம். அங்கடா இல்லை இந்த இது அகப்பை எடுத்து கொடுங்க. அந்த அகப்பை அம்மா அன்னைக்கு முட்டை உடைக்க தெரியும். அகப்பை எடுத்து கொடுங்க அம்மா. அன்னை பதட்டப்படுறா. இங்கே வரும் 2 முட்டை அடைக்கிறது பெரிய இதுதான். என்ன நீங்கள் சும்மா ப்ரௌனி அப்போ வேற லெவலில் வேற போகுது தெரியுமோ? ஆமாம் உங்களுக்கு என்ன கேக் செய்ய தெரியும்? ப்ரௌனி அவைகளுக்கு ப்ரௌனி தெரிய தெரியுமா? நீங்கள் தனியே ஆமா தனியே சட்டியில் வச்சு சரியா பாப்பா முட்டை முட்டை வடிவம் வந்துட்டாம்மா. கை தட்டுங்கம்மா கை. ரைட் வேற என்ன செய்யணும்? மிஷினில் அடிக்கணுமா? சரி அடிச்சுட்டு பார்ப்போம்மா. இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹீட் ஆக்கி வச்சுக்கிறாரு சரியோ. இதில் பார்த்தீங்கன்னா அனிதா கொஞ்சம் வெனிலா வருது. அதுவும் கொஞ்சம் விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷுகர் கிடக்குது. ஷுகரையும் விட்டு ஷுகர்டா இந்த சீனி நம்ம தெரியாதோ
இல்ல அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது. மறந்து விட்டேன் இது இந்த குருவும் பார்த்து அது வடிவாக்குறது அது தின்னதுக்கு முட்டை இந்த மாதிரி ஆகுதோ இல்ல இவ்வளோ சோறும் ப்ரௌன் பண்ணுறா சரி 150 அரை கிலோ ப்ரௌனி அண்ணி என்ன செய்கிறா அண்ணி என்ன செய்கிறா அண்ணி என்ன செய்கிறா கரையதா சுடுதலை அப்படி இருக்கும் கரையே தாங்கோ கரையே கொஞ்சம் கரைஞ்சோன்னா மேலே என்ன சாதம் கீழே வைங்க உடம்புடி கரைஞ்சோன்னு வேற பார்ப்போமா இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனியும் போட்டு வந்து வடிவாக அடிச்சு அடிஞ்சாடும் நல்லா திக்காகவே இருக்குது வேறு லெவலில் இருக்குண்ணா எவ்வளோ நிமிஷம் ஆக மாட்டேன் அனிதா 10 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன 10 நிமிஷம் வடிவாக என்ன மாட்டிக்கோமா போட்டு சீனி கரையே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ஆகி அப்படியே இருக்குது ஃபுல்லாக அடிக்க முடிஞ்சோன்னா பார்ப்போமா ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேண்டோஸ் என்ன மாதிரி இருந்தா வருமோ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் முடிஞ்சபடியாக நாங்கள் சுடுதண்ணி ஹீட்டர் காய்ச்சிக்கிறபடியாக கொஞ்சம் ஹீட்டு காணாது நினைத்தா அப்போ அதனால தான் இது இப்படி இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முட்டையெல்லாம் வந்து நாங்கள் அடிச்சுட்டு அமைஞ்சிருவோம் எப்படி இருக்குண்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாம்பல் மாதிரி கிடக்குது என்னென்ன போட்டு இருந்தா சொக்கோ பவுடரும் மாவும் போட்டு அண்ணி எங்கே அண்ணி சரி ஆ ஆ ஆ சரி அப்போ என்ன செய்யணுமா நீ அனிதா கேட்குறீங்க கேக்கு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைக்கு வந்து அவ்வளோ ப்ரௌனி இந்த இது கேண்டோஸ் அவ்வளோத்தையும் வந்து போட்டு அஞ்சு வருவோம் அவ்வளோதையும் போடணும் மேலே தான் வலிச்சு மேலுக்கு அந்த கேண்டோஸ் போட இல்லையே பபுள் கேண்டோஸ் அது சாப்பிட்டீங்களா நீங்கள் எடுத்து அது மேலால மேலால போடுற இல்லையா இப்போ டார்க் சாக்லேட் தான் போடுறது முடிஞ்சு போற இல்ல கலர் மாறப்போதான் வேற லெவலில் சாக்லேட் டீ மாதிரி மாறுது தெரியுமா இன்னொரு இதாக வந்துட்டு நான் சொப்டாக வந்துட்டு நான் முட்டை போட்டபடியா அடுத்து என்ன செய்யணும் நான் மாவு கொக்கோ பவுடர் போட்டு ஊற்றினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிஸ் பண்ணுவோம் அன்னி கதைங்க வேணும் அண்ணி அன்னியை லைட்டு பிடிக்க விட்டுட்டோம் நாங்கள் கேக் செய்கிறது அண்ணி என்று சொன்னாங்க அண்ணி வந்து லைட் பிடிக்கிறா உண்மையில பார்க்க சாம்பல் மாதிரி கிடக்கு தெரியுமா அன்னைக்கு ஒன்றும் தெரியாது குழந்தை அன்னி தான் இது சொல்லி தந்தோம் உங்களுக்கு ஏன் இதை கையால் மிஷினால் அடிக்க மாட்டீங்களா இல்லை அடிக்கிறது இல்லை கேக் இல்லை தான் அடிச்ச அப்புறம் கேக் மாதிரி வந்து ஸோ நல்லா பஞ்சு மாதிரி வந்துடுறேன் இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் பேக்கிங் பவுடர் வந்து போடுறது இல்லை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே போடுறது இல்லை ஏன் நல்லா சொப்டா வந்துட மாட்டேன் வடியோ ஓ இது வந்து கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கு இது கடையில் வந்து உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறேன் நான் வாங்கினா 120 ரூபா இது இந்த ப்ரௌனி சின்ன துண்டு இல்லை நான் 120 ரூபாய்க்கும் இருக்குது 200 ரூபாய்க்கு நான் கேள்விப்படையில் எங்கே விற்கிது ஓ சின்ன துண்டு உங்களுக்கும் வேணுமெண்டா நாங்கள் ஆர்டர் செஞ்சுருவோம் மேனதா செய்யலாமே ஒரு துண்டு 120 ரூபா எவ்வளோ துண்டு ஒரு துண்டு 150 நீங்கள் 30 ரூபா விலை போட்டுறீங்க இல்லை 170 ரூபா நான் 50 ரூபா சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தட்டுக்களை வந்து விட்றோம் கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ப்ரோனி இன்னும் ஒரு அட்டமானத்தி எவ்வளோ நேரம் போனோம் 25 நிமிஷத்தால் நீங்கள் பார்ப்பீங்க இப்படி ஒரு ப்ரோனி உங்களோட வயசுக்கு சாப்பிட்டுக்க முடியும் ஆனால் கச்சான முயலால் போட்டால் கொஞ்சம் மடிவாக இருக்குமே அந்த எங்கே நான் வாங்கி தந்தேன் சோப்பு போடக்கூடாதோ
இங்கே பாருங்க இதை வட்டி பாருங்க வலிச்சு அப்படியே போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணி வரைவா பார்த்து கொண்டிக்கிறா. அம்மாவே காணையில அண்ணியா அண்ணி இங்கே நிற்கிறா அம்மா காணையில. இங்கே வேறு மில்ல வேற லெவலில் வந்துட்டு தெரியுமோ. அதனால உருவி போடும் போல ஏன்னா இதுக்கு மேலால டார்க் சாக்லேட் தான் போடுறோம். இது வந்து மேஷ்மெலோ மட்டும் ஷேப் ஆகும்மா. மேஷ்மெலோ போடக்கூடாது. சரி என்ன செய்யணும் அவனுக்கு வைக்கட்டும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அனிதா வந்து அவனுக்கு வைக்கிறா. 5000 வா 25 நிமிஷத்தால் நாங்கள் பார்ப்போம் சரியோ எப்படி இருக்குதுண்டு. எத்தனையில் விடணும் அனிதா? 25 நிமிஷத்தும் 180 பாகசி 150 பாகசியிலையும் விட்டுட்டு ஹீட் பண்ணினாங்க. 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணி போட்டு விடணும். லைட் எரிக்குது இங்கே வேணுமா? ஓகேவா? பட் 25 நிமிஷத்தால் நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எடுக்க போகிறோம். இங்கே வேணுமா? ஒரு லெவலில் இருக்கா. சரி ஓகே இங்கே வேணுமாம்மா உப்புனா சொப்டா பார்ப்போமே தொட்டை பாருங்க. இங்கே நான் மட்டியோ வந்துட்டு தான் பார்க்கவே வாய் உருதுரா போய் ஹீட்டில் இல்லையான்னு கூட நிற்காது ரெண்டும். அதான் வெட்டுங்க வேணாண்டா ஆறணுமே. சரியா கொஞ்சம் வந்து ஆறணுமா கொஞ்சம் வேணும் உப்படி வந்துட்டு வேணுங்களா வெட்டிச்சு கிட்டிச்சு தோல் மாதிரி வந்துட்டு. ஆமாம் சும்மா தொடங்காமல் இருக்கேன். ஓ சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாமோ இல்லையோடா. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் எடுத்தாச்சுண்ணா சரியான வந்து ஹீட்டாக கிடக்கு. இங்கே இதாண்டி நல்லா கிடக்குது ஒரு லெவலில் இருக்கு டைட்டாக தான் இருக்கும். சரி சொப்டாக இருந்தால் கேக் அது இதுக்கு மேலால் வந்து க்ரீம் மேலால் விடுறது ஏன்னா சாக்லேட் க்ரீம் டார்க் சாக்லேட் வைக்கிறது. அடுத்து எத்தனை துண்டு ஆக்க போகிறீங்க இதை? 3 தடவை செஞ்சு நான் வரவே இல்லை. இந்த தடவை தான் வந்துருக்கு. நீட்டாக வந்துருக்குண்ணே வீடியோ கொண்டபடியாக வந்துருக்கு. சரி அப்போ உண்டு அடுங்க வாப்பா. அந்த ஒரு துண்டு ஒரு பெரிய துண்டு அடுங்க வாப்பா. கொஞ்சம் இருங்கோ. இது இப்படி தான் ஓ சுடுது ஏன் கொஞ்சம் ஆற விட்டு எடுப்போம். கொஞ்சம் ஆற விட்டு எடுப்போமா இங்கே இருக்கும். இந்த இது மாதிரி கிடையாது மரண்ட பாலை வேண்டுதான் தேவை. ஆர்டர் எடுக்க போகிறீங்களா என்ன செய்ய போகிறீங்க? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அனிதா வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சுடுது கொஞ்சம் மிரப்பஞ்சி கொஞ்சம் எடுத்தாச்சு அப்படி ஆற விட்டு தான் எடுக்கும். ஆற விட்டு தான் எடுக்கும். அப்படி இருந்தும் நாங்கள் எடுப்போம் சுட சுட வந்து எடுப்போம். ஓ உடனே எடுத்து சரியா ஹீட் ஆகும். நான் வச்சிருக்கிறதே ஹீட் ஆகும். கொஞ்சம் ஆறுனா தான் பேப்பரை பிரட்டி போட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று நடுங்கம்மா. ரைட் அன்னைக்கு வாய் விடுதே இல்லை நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு நான் பார்த்துட்டேன். நான் கொஞ்சத்தை வந்து எடுப்போம் மங்களை கிடக்குது சுடுது சரியா ஹீட்டாக சரியா சுடுது. அவனால் உடனே எடுத்து உடனே வந்து வச்சிருது நம்ம. அதனால வெளியால கொண்டு போகணும் சரியான முறைக்கு மழை இங்கே மழையா இருக்குது. இதைத்தான் நம்ம அண்ணி கொண்டு கொடுப்போம். அண்ணி அடிச்சா அவளை கொண்டு நல்லா இருக்குன்னு ரைட் ஓகே. இங்கே வந்து அம்மா சாப்பிட மாட்டேன். அம்மாவுக்கு வந்து நாளைக்கு குறிச்சிக்க வச்சு சாப்பிடுவோம் தெரியுமா? எப்படி ஒரு லெவலில் இருக்கும். பெரிய பெரிய துண்டாதான் எடுத்து வைக்கிறது. இது அந்த பச்சை மாதிரி தானே இருக்குமா நல்லா இருக்குமா. நானும் சாப்பிட்டேன் அவர் செய்து அந்த வாரம் சாப்பிட்டேன். அது பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்டேன் நல்லா தான் இருக்கேன். அண்ணி எப்படி இருக்கு? மறக்க அவங்கள்ட்ட வந்து அவங்க இருந்தால் சும்மா செஞ்சு வாங்கலாம். அது எதாவது ஓகேயா இருக்கும். இந்த கடையில் பண்ணிட்டா அப்புறம் 120 ரூபா கடையில் விற்கிது. அது பெரிய பீஸ். அது கேக் இந்த இதுதான் 120 ரூபா 270 ரூபா கிடக்கு நடத்த சொல்கிறான். சட்டை பொதுவாக இனிப்பு சாப்பிட்றோம் கொஞ்சம் குறைவு தான் எனக்கு கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்றோம் குறைவு அண்டு பார்க்கவே
நல்லா இருக்கு. அன்றைக்கும் ஒருக்கா செய்து வந்தவா நாங்கள் சாப்பிட நாங்கள் உண்மையில நல்லா இருக்கு சத்தியமா வந்து வேறு லெவலில் இருக்குது. அது அம்மாவும் அன்னைக்கு தான் நின்று எடுத்ததா நான் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வேலை செய்கிறது. இருந்தாலுமே வந்து நீங்களுமே மறக்காம வந்து செய்து வரவங்க வேறு லெவலில் இருக்கும். இந்த மழை டைமில் வந்து நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா சுட சுட நல்லா இருக்குமே. நம்ம சாப்பிடவும் வந்து நல்லா இருக்கும். இதோட நாங்கள் எப்படி பிடிக்குமே நாங்க எதிர்பார்க்கல நாங்க செய்யறது மழை வருது. அதுதான் அதான் நல்லா இருக்கும் தெரியுமா. சரி ஓகே, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்றோம். வேற என்ன சொல்ல போறீங்களாம்மா? சரி, நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நாளைய வீடியோவில் சந்திப்போம். பாய்.